மாநகராட்சி அதிகாரிகள் கடைகளில் என்போர்ஸ்மெண்ட் என்ற பெயரில் கடைகளுக்கு ஆங்காங்கே அபராதம் விதிக்கிறார்கள். அதுவும் 500 முதல் 5000 வரை கடைக்காரர்கள் ஏமாறுவதை பொறுத்து அபராதம் விதிக்கிறார்கள். அபராதம் விதிக்கிறார்கள் என்பதை விட பணம் பறிக்கிறார்கள். இதை எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை வன்மையாக கண்டிக்கிறது. அதேபோல் எங்கள் மத்திய சென்னை மாவட்ட தலைவருக்கு சொந்தமான இடத்தை அந்த இடம் சம்பந்தமாக மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணை நிலுவையில் இருக்கும் பொழுதே மாநகராட்சி அதிகாரிகள் இந்த இடத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். இது சட்டத்தை மீறிய செயல். ஒரு டிஆர்ஓ என்கொயரி பெண்டிங் இருக்குன்னா அதை முடிச்சுட்டு யாருக்கு சாதகமா ஆர்டர் இருக்குதோ அதை பொறுத்து அவங்க பண்ணலாம். அதை சட்டத்தை மீறி சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் குளத்தூர் ஏரியாவில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவைகளை எல்லாம் கண்டித்து என்போர்ஸ்மெண்ட் அதிகாரிகளுடைய போக்கை கண்டித்து சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலகங்கள் அனைத்து மண்டல அலுவலகங்கள் முன்பும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக முற்றுகை போராட்டம் நடத்த இருக்கிறோம். கூடிய விரைவில் முற்றுகை போராட்ட தேதியை அறிவிப்போம். அதேபோல் 42வது மாநில மாநாட்டுக்கான ஆலோசனை கூட்டம் நாளை சென்னை பம்மலில் நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் எங்கள் மாநாட்டின் பெயரும் மாநாட்டின் இடமும் அறிவிப்போம். அந்த கூட்டத்திலேயே சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலகங்கள் முற்றுகையிடப்படும் தேதியையும் அறிவிக்க இருக்கிறோம். பாத்தீங்கன்னா இந்த சிறு குறு வியாபாரிகளுக்கு இந்த ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க மத்திய மாநில அரசாங்கம். இதனால பாத்தீங்கன்னா சிறு குறு தொழில் வியாபாரிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது குறித்து உங்களுடைய சங்கத்தின் சார்பாக என்ன நிலவரம்? பொதுவா ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் 2017 இருந்து 2021 வரைக்கும் உள்ள கணக்க அப்போ உள்ள சிறு சிறு தவறுகளுக்கு அந்த தவறால ஏற்பட்டிருக்கிற பணத்தை வசூலிக்கிறத விட்டுட்டு அதுக்கு அபராதம் வட்டி இனி போட்டு பல மடங்கு அபராதம் விதிச்சிருந்தாங்க. அதை கடந்த 2 நாளைக்கு முன்பாக அதை இந்த எவ்வளவு பணம் கட்டணுமோ அதை மட்டும் கட்டினா போதும்னு மத்திய அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. அதே மாதிரி வாடகை கட்டிடத்துக்கு 18% ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. அதை 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அதை தள்ளுபடி செய்யலாம்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அது சம்பந்தமா இன்னும் ஜிஓ வரல. அது ஒரு வாரம் 10 நாளையில வரும்னு எதிர்பார்க்கிறோம். எது இருந்தாலும் ஜிஎஸ்டி எல்லாமே மத்திய மாநில அரசுகள் கொண்டு வர்றது சிறு வணிகத்தை அழித்து கார்ப்பரேட் கம்பெனிகள் நடத்தக்கூடிய இ காமர்ஸ் குயிக் காமர்ஸ் வியாபாரங்களுக்கு உறுதுணையாக மத்திய மாநில அரசுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், போராடிக்கிட்டு தான் இருப்போம். பிளாஸ்டிக் ஒழிக்கணும்னு சொல்லிதான் இப்ப இந்த என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் பட் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பெரிய பெரிய இந்த டிமார்ட் ஆகட்டும் இந்த நூல் மார்ட் அதுலயும் பிளாஸ்டிக் பயன்பாடு இருக்கு. அவங்க மேல அந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல சிறு குறு தொழிலாளிகள் மேல மட்டும் எடுக்கிறாங்க. பிளாஸ்டிக்ல இந்த பிளாஸ்டிக்கை பொறுத்த அளவுல மாநகராட்சி அதிகாரிகள் பொதுவா அரசு அதிகாரிகளுக்கு அவங்க இன்னும் சரியான உத்தரவை பின்பற்றப்படலை. காரணம், சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு ரிட் மனு தாக்கல் பண்ணி அந்த ரிட் மனு உத்தரவுல ரீசைக்கிளிங் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்கை தடை பண்ணக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு இருக்குது. அதுல தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கை பண்ணலாம். இந்த கேரி பேக் இந்த மாதிரி இதெல்லாம் ரீசைக்கிளிங் பண்ணக்கூடியதை ரீசைக்கிளிங் பண்ணக்கூடியதை மறு உபயோகம் செய்யக்கூடியதை தடுக்கக்கூடாதுன்னு சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவு இருக்குது. அதை நாங்க அதிகாரிகளை சந்திச்சு அதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். திரும்பவும் சந்திச்சு அதுக்கு விளக்கம் கொடுப்போம். என்போர்ஸ்மெண்ட் வெஹிக்கிள்னு என்போர்ஸ்மெண்ட்னு நிறைய இனோவா கார்லாம் வாடகை கார்லாம் கூட இருக்கும். அத காலையில ஒரு வணிகர் போய் 8 மணிக்கு கடை திறக்கிறாருன்னா 8 மணிக்கே நிக்கிறது. அவர் வியாபாரம் கூட பண்ணி இருக்க மாட்டாரு. இவங்க போய் ஒரு அபராதம் விதிப்பாங்க.
அதே மாதிரி நைட்ல 10:30 மணி 11 மணிக்கெல்லாம் கூட நீங்க இந்த தெருக்கள்ல ரோடுகள்ல பார்க்கலாம். இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் அத்துமீறலாதான் எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை பார்க்கிறோம். அப்ப இதை நீங்க அரசாங்கத்துக்கு அப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அவங்க அத்துமீறல் சொல்றீங்கன்னா அரசாங்க அதிகாரிகளுக்கு 11 மணிக்கு வசூல் பண்ணலான்றது எதனா அதிகாரம் கொடுத்துருக்காங்க? அது உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் தான் கேட்டு எங்களுக்கு சொல்லணும். இடம் பெற்ற மாவட்ட தலைவரோட இடம் குளத்தூர்ல இருக்கு. இந்த இடம் சம்பந்தமா டிஆர்ஓ என்கோரி, மாவட்ட வருவாய் அலுவலர் என்கோரி நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாவட்ட வருவாய் அலுவலரோட என்கோரி முடிகிறதுக்கு முன்பாகவே மாநகராட்சி அதிகாரிகள் இந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும்ங்கிற நோக்கத்துல சில வேலைகள் செய்துகிட்டு இருக்காங்க. கடந்த வாரம் வந்தாங்க. அப்போ நீங்க வச்சிருக்கிற ஆர்டரே தப்பு சொல்லி நாங்க விளக்கம் கொடுத்த உடனே போயிட்டாங்க. திரும்பவும் இந்த இடத்தை கைப்பற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது எங்களுக்கு தகவல் வருது. அப்படி இருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. ஒரு உயர் அதிகாரி மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரணையில் இருக்கும்போது அந்த விசாரணை முடித்துக்கிட்டு தான் அத அரசு அதிகாரிகளா இருந்தாலும் சரி, இடத்தின் உரிமையாளர் அண்ணன் தேவராஜ் அவர்களாக இருந்தாலும் சரி, அந்த உத்தரவுக்கு கட்டுப்படணும். இதை நாங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை துஷ்பிரயோகம் செய்து எந்த இடத்தை கைப்பற்ற வரக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிகாரிகள் அரசு அதிகாரிகளா வேலை பார்த்தா சட்டத்தை மதிப்பாங்க. இவங்க ஒரு குறுநில மன்னர் மாதிரி நடக்கும்போது யார்கிட்ட போய் சொல்றது? அதிகாரிகள் இதை துஷ்பிரயோகம் பண்றாங்கன்னு இப்ப நீங்க சொல்றீங்க. ஆமா, கோர்ட்ல வழக்கு நிலுவையில இருக்கு. அது இருக்கும் பட்சத்துல போர்டும் வெளியே வச்சிருக்கீங்க. இது அதிகார துஷ்பிரயோகம்ன்றது இப்ப அதிகாரிகள் ஒரு தன்னிச்சையா செயல்படுறாங்க. ஆமா, அதுதான் சொல்றேன். அதிகாரிகள் அத்துமீறி செயல்படக்கூடாது, சட்டத்தை மதிக்கணும். இடத்து உரிமையாளராக இருந்தாலும் சரி, மாநகராட்சி அதிகாரியா இருந்தாலும் சரி, அந்த மாவட்ட வருவாய் அலுவலரோட உத்தரவுக்கு கட்டுப்படணுங்கிறது தான் நான் சொல்றேன். 2018 நீதிமன்ற உத்தரவு இடத்து உரிமையாளர் தேவராஜுக்கு சாதகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் எதுக்கு அரசு அதிகாரிகள் இதை கையகப்படுத்தினது? ஏற்கனவே இங்க ஒரு மதுபான கூட நடந்திருந்தது. அதனால அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுறதுன்றதுனால மறுபடியும் அதை இது பண்றாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக யாருடைய தூண்டுதல்னாலோ இந்த அதிகாரிகள் இப்படி நடக்கிறாங்க. எங்கிட்ட 2018 நீதிமன்ற உத்தரவு இருக்கு. கிரீன் இதை மட்டும் அதுலயும் இந்த இடத்தை பற்றி நாங்கள் உத்தரவு எதுவும் பிறப்பிக்கவில்லைன்னே போடுறாங்க. அப்பீலும் பண்ணியிருக்கோம். அரசு அதாவது இந்த மாதிரி செயல்களை அரசு தடுக்கணும். அரசு அத கார்பரேட் கம்பெனிகளை ஊக்குவிக்கிறாங்க. இது எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அது மூலமா அந்நிய முதலீடு சம்பந்தமா வரக்கூடிய கடைகள், இதையெல்லாம் மத்திய மாநில அரசுகள் அங்கீகரிக்கிறாங்க. உதாரணத்துக்கு லூலு மார்க்கெட்டை நம்ம தமிழக முதல்வரே வரவேற்று கூப்பிட்டு வந்தாரு. அதே போல OMRல அமேசான் ஆபீஸ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தான் திறந்து வச்சாரு. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க ஆதரிக்கிறாங்க. அந்நிய ஆன்லைன் வர்த்தகத்தை மத்திய மாநில அரசுகள் அங்கீகரிக்கிறாங்க, அவங்க ஆதரவு கொடுக்கறாங்க. அதனால சில்லறை வணிகத்தை நசுக்கிறாங்க. சில்லறை வணிகத்தை நசுக்கிறது ஒரு விவசாயி எப்படி விதை நெல்ல பாதுகாப்பானோ அதே மாதிரி ஒரு விவசாயி விதை நெல்லை எப்படி எந்த அளவுக்கு பாதுகாப்பாரோ அதே மாதிரி மத்திய மாநில அரசுகள் சில்லறை வர்த்தகத்தையும் உள்நாட்டு வணிகர்களையும் பாதுகாக்கணும். ஆனால் அதற்கு மாறா விதை நெல்ல விற்று சாப்பிடுவதை போல சில்லறை வணிகத்தையும் சிறு வணிகர்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறது மத்திய மாநில அரசுகள். வணிகர் சங்கங்களின் பெயரை தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறோம். இதுல எது சங்கத்தின் அங்கீகாரம்?
எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை கூட்டுறவு சங்க விதிப்படி பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. 1987 பேரவைத் தலைவர் வெள்ளையன் அவர்களால நிறுவப்பட்ட அமைப்பு. தொடர்ந்து நாங்க அதை பதிவு ரெனியூவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட 2023-24 ஆண்டுக்கான பதிவு நாங்க புதுப்பிச்சிருக்கிறோம். சங்கத்துல பெருவாரியான மொத்தம் 52 மாவட்ட தலைவர்கள், 52 மாவட்ட தலைவர்கள்ல 45 மாவட்ட தலைவர்கள் ஆதரவோட என்னை சவுந்தரராஜன் ஆகிய என்னை தலைவராகவும், பொதுச் செயலாளரா எங்கள் பேரவை நிறுவன தலைவர் அண்ணன் வெள்ளையன் அவர்களின் இளைய மகன் மெஸ்மர்காந்தன் அவர்களை பொதுச் செயலாளராகவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. 45 மாவட்ட தலைவர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. காலம் பதில் சொல்லும். நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, பாருங்க யாரு நடத்துற மாநாட்டுக்கு வணிகர்கள் வர்றாங்க. காலையில டைமண்ட் ராஜா அவரும் அறிவிச்சிருக்காரு, என்ன தான் ஒருமித்த கருத்தோட மாநில தலைவரா நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்து கொடுத்தாரு. 43 மாவட்டங்களுடைய மாவட்ட தலைவர்கள் ஒப்புதலோட தலைவர் அறிவிச்சிருக்கதா ஒரு மீட்டிங் நடந்தது கோயம்பேடுல. பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் நியமனம். அதாவது நீங்க நாளைக்கு நடக்கிற மாநில மாவட்ட ஆலோசனை கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா மினிட் புக் இருக்கும். அதுல எல்லா மாவட்ட தலைவர்கள் பேரோட கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதை வச்சு நீங்க பாத்துக்கலாம். நாங்க காமிக்கிற இப்படி கேட்பீங்க தெரிஞ்சா ஒண்ணு கொண்டு வந்திருப்பேன்.